அண்ணா இருந்தது. வணக்க மக்களே, இன்று தைப்பூச தினம். யாழ்ப்பாணத்திலே மழை அதிகமாக பொழிந்து கொண்டிருக்கின்றது. நான் இப்போது ஒரு ஆலயத்தில் நிற்கின்றேன். சுதுமலை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். இங்கே பிரம்மாண்டமான அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதாவது நான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே மழை வெற்றி விட்டிருக்கின்றது. இன்னும் சொற்ப வேளையிலே இங்கே அருகில் இருக்கக்கூடிய வைரவர் ஆலயத்திலே பூசைகள் நடைபெறப் போகின்றது. நான் இப்போது பாருங்கள், கிட்டத்தட்ட 75 கிலோ அரிசி ஒரு டாசரன் சொல்கிறது. இந்த பாத்திரத்தில் 75 கிலோ அரிசி ஒரே நேரத்தில் போடலாம். அதே மாதிரி 2 டாசர்களில் மொத்தமாக 150 கிலோ அரிசி இங்கே போடப்பட்டு இப்போது கறிகள் விட்டு குழைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த டாசரில் பருப்பு கறி வைத்திருக்கின்றார்கள். பருப்பு கறி இந்த டாசரில் வைத்திருக்கின்றார்கள். அது மட்டும் 2 டாசரில் சாம்பார் வைத்திருக்கின்றார்கள். பருப்பு சோறு, பருப்பு சாம்பார். வெறும் மறியவர்களுக்கு சோறு வேறு கறி வேறையாக குடிப்பினும். அது மட்டும் இல்லாமல் குல சாதமும் குழைத்து கொடுக்கிறார்கள். அதுக்காகத்தான் இப்போது சாதம் குழைத்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இந்த பகுதியில், அதாவது நான் ஆலயத்தின் பெயரை இதுவரை குறிப்பிடவில்லை, சுதுமலையில் இருக்கக்கூடிய சுதுமலை ஆலடி வைரவர் ஆலயம். இந்த ஆலயத்திலே நடைபெறக்கூடிய அன்னதானத்தை இப்போது உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். தொடர்ச்சியாக இந்த ஆலயம் எங்கே இருக்கின்றது என்பதை இப்போது உங்களுக்கு காண்பிக்க போகின்றேன். இணைந்திருங்கள். அதாவது தைப்பூச நாள்களிலே தைப்பூசம் என்பது ஒரு புண்ணியமான நாளாக கருதப்படுகின்றது. இந்த நாளிலே தான தர்மங்கள், அன்னதானங்கள் போன்றவற்றை செய்வதன் மூலம் புண்ணியப்பேறு ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகமாக இருக்கின்றது. அதற்காக இங்கே அன்னதானம் இப்போது தயாராகி கொண்டிருக்கின்றது. இப்போது தொடர்ந்து நான் இப்போது உங்களுக்கு ஆலயத்தை காட்சிப்படுத்துகின்றேன். பாருங்கள், யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய சுதுமலை கிராமம். சுதுமலை தாவடி மானிப்பாய் வீதியிலே அமைந்திருக்கக்கூடியது ஒரு சிறிய ஆலயம்தான். அதாவது தெருவிலே அமைந்திருக்கக்கூடிய ஆலயம் ஆலடி வைரவர் ஆலயம். இப்போதும் மழை தூறிக்கொண்டிருக்கின்றது. அதாவது இந்த பகுதியால் செல்லும்போது தாவடி சந்தியை அடைய முடியும். இதுதான் ஆலயம். இந்த வீதியால் செல்லும்போது சுதுமலை சந்தியை அடைய முடியும். அதாவது மானிப்பாய் செல்லக்கூடிய சுதுமலை சந்தியை அடைய முடியும். இந்த ஆலயத்தில் தான் இன்றைய நாளிலே தைப்பூசத்தை முன்னிட்டு இங்கே விசேட பூசைகள் இடம்பெற போகின்றன. தொடர்ச்சியாக அன்னதானம் வழங்கப்பட போகின்றது. அதாவது இன்றைய நாள் இந்த ஆலயத்திலே கும்பாபிஷேக தினம் நடைபெற்ற நாளாக இருக்கின்றது. அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த வீதி வழியாக செல்லுகின்ற போது இந்த வைரவரை வணங்கி செல்வார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்துக்கு அருகிலே அமைந்திருக்கக்கூடிய கொட்டகையிலே இங்கே பொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மழை பரப்புவதற்காக இங்கே வாழைப்பழங்களை வைத்து இப்போது தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா பொங்கலோ வெண் சாதம் உங்களை எடுக்கல, வெண் சாதம் தானே? சரி சரி, அதை கிள்ளி போட்டு கூட சக்கரை ஒரே பானைக்கு 2. சரி, அது சரி சரி. அந்த பெரிய பானையில் வெண்பொங்கல் நடக்குது. அப்போ வெண்பொங்கலை மேலால் கிள்ளி போட்டு அப்புறம் அதுக்கு பிறகு அரைவாசிக்கு சர்க்கரையை போடுவார்கள். அதாவது சர்க்கரை சாதமும் வெண் சாதமும் தயாராக இருக்கும். தொடர்ச்சியாக இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய பூசைகளோடு அடுத்த இந்த காணொலியின் அடுத்த பகுதிகள் தொடர்ச்சியாக இருக்கும். தொடர்ச்சியாக இந்த காணொலியோடு இணைந்திருப்போம். இது ஒரு முச்சந்தியாக இருக்கின்றது. நான் சொன்னது போல் இது மானிப்பாய் போகிற பக்கம், இது தாவடி போகிற பக்கம். இந்த வீதியால் செல்லும்போது
சாவக்காட்டு பகுதிக்கு சென்று பின்னர் ஆனைக்கோட்டையை அடைய முடியும். இப்போது வேலைகள் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. என்னெல்லாம் குழச்சி முடிஞ்சோன்னா மேலோடுமோ? குழச்சி முடிஞ்சோன்னா மேலோடுமோ? தொடர்ச்சியாக இங்கே அன்னதானத்தை குளியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சரி, தொடர்ந்து இந்த ஆலய பூசைகளோடு இப்போது இறுதிக்கட்டமாக இந்த குளியல் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கால வந்த பக்கம் வந்து பூசை நடக்குது. இன்னும் சொற்ப வேளையில் அந்த பூசைகள் நிறைவடைந்த கையோடு இந்த அன்னதானம் வந்து வந்திருக்கக்கூடிய அடியவர்களுக்கு பரிமாறப்படும். தைப்பூசம் என்பது தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அசுரர்களை அழிக்க அன்னை பார்வதியிடம் வீரவேல் வாங்கிய சிறப்பான நாளாக கருதப்படுகின்றது. தை மாத பௌர்ணமியிலே வரக்கூடிய பூச நட்சத்திரத்தை கூடி வரக்கூடிய நன்னாளிலே தீய சக்திகளை வென்று நல்லவற்றை நிறைநிறுத்த முருகப்பெருமான் வேலேந்திய நிகழ்வைத்தான் இந்த தைப்பூச திருநாள் குறிக்கின்றது. இப்போது ஆலயத்திலே பூசைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அங்கேதான் உங்களை அழைத்துச் செல்கின்றேன், பார்க்கலாம். அதாவது இந்த சந்தியிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய வீதி அண்ணாமலை வீதி என அழைக்கப்படுகின்றது. அதாவது மிக பிரபலமான ஒரு வைத்தியர் ஒரு காலத்திலே இந்த இடத்திலே இருந்திருக்கின்றார், அண்ணாமலை பரிகாரியார். அவருடைய பெயரால் அவருடைய ஞாபகத்தால் இந்த வீதிக்கு அண்ணாமலை வீதி என பெயர் சூட்டியிருக்கின்றார்கள். இப்போது ஆலயத்திலே பூசைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, பார்க்கலாம். சுதுமலையிலே பிரபலமான ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடிய தம்பாவள்ளை ஆசிரியர் கூட அவருடைய வீடு கூட இந்த அருகில் தான் இருக்கின்றது. அவர் கூட இங்கே பூசைகளிலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றார். இப்போது இங்கே பூசை வழிபாடுகள் மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெறுவதை காண்கின்றோம். இப்போது இங்கே வந்திருக்கக்கூடிய அடியவர் ஒருவரோட உரையாடலாம். வணக்கம். வணக்கம். நீங்கள் எந்த பகுதியில் நீங்கள் வாரீங்க? சுண்ணாத்துலேருந்து. எப்படி இந்த கோயில் தெரியும் உங்களுக்கு? இதில் எங்களை பக்கத்தில் ஒரு அண்ணா இருந்தவர், அதில் ஒரு தைப்பூசத்துக்கு வந்து இந்த பங்கு கொள்ளும். இது உங்களுக்கு பக்கத்தில் இந்த கோயிலை பக்கம் கூட அண்ணா இருந்தவர், அதால் வந்து ஒரு தைப்பூசத்துக்கு வந்து அவரோட வந்து கலந்து கொள்றீங்க. சரி சரி சரி, மிக்க நன்றியா. அதாவது இந்த ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய வீதியானது சுதுமலை, அதாவது சுதுமலை பகுதி காவடி மாணிப்பாய் வீதி. அதாவது இந்த வீதியிலே நெரிசலை குறைப்பதற்காக இந்த ஒழுங்கைகளையும் கூட அடியவர்கள் வந்திருக்கின்றார்கள். இப்போது பிரதானமான பூசை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உள்ளே சென்று பார்க்கலாம் அந்த வைரவ பெருமான் எவ்வாறு காட்சியளிக்கிறார் இந்த தைப்பூச திருநாளிலே என்பதை பார்க்க போகின்றோம். அதாவது முக்கியமான ஒரு விடயமாக பூசை நடைபெற்று இப்போது மடை பரவி கொண்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய அளவிலே மடை பரவி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது சாதம் கறிகள் என்பவை பரவிட பிற்பாடு பழங்கள் இங்கே வந்து பரவப்படும். மட்டுமில்லாது பலகாரங்களை வந்து நைவேத்தியமாக வைரவருக்கு படைப்பார்கள். அந்த விடயம்தான் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
கொடுங்க. இல்ல அங்க சாப்பாடுக்கு நிற்கும். வீதியில் நெரிசலை குறைப்பதற்காக இங்கே ஒழுங்கையிலை வைத்து இங்கே அன்னதானத்தை பரிமாறிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே நண்பர்களே, இந்த காணொலியை இந்த இடத்திலிருந்து நிறைவு செய்கின்றேன். மீண்டும் மற்றும் ஒரு நல்லதொரு காணொலியோடு சந்திக்கலாம். நன்றி.